நீ யாரு எங்க இருந்து வர்ற எதுக்காக வந்து ஆரியமலம்மாவுடைய கட்டுக்காவல்ல யாருமே உள்ள நுழைய முடியாது. 7 திரை வெட்டி சரி 7 திரைக்குள்ள அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. அங்க நாங்க காவல் பார்த்துட்டு இருக்கோம். சரி எந்த ஒரு சக்தியுமே இல்லாம உங்களால வர முடியாது. ஆமா நீங்க யார்? நான் யாருன்னு சொல்றேன். உங்க தேவகுமாரி இருக்கார்ல ராஜகுமாரி 16 வயது முடிஞ்சவன ஒரு தேவகுமார் வந்து சிறை எடுத்து செட்டுவான்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா நான் தப்பா அது நீங்க தானா? ஆமா. எப்ப அந்த அம்மாவை கல்யாணம் ஆகுது அப்பதான் எங்களுக்கு கல்யாணம் ஆகும். அதான் நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். சரி அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. சரி நாங்க தாலாட்டு பாடிட்டு இருந்தோம். அப்படியா? அதே மாதிரி நீங்களும் தாலாட்டு பாடி அம்மாவை எழுப்புங்க. எழுப்பி பிரச்சனை வந்தா நம்ம 2 பேரும் முன்னாடி பேசிட்டு விஷயத்த சொல்லக்கூடாது. நீங்களா வந்து நீங்களா எல்லாம் செஞ்ச மாதிரியே இருக்கணும். அப்படின்னா நீ உதவி எனக்கு செய்யறீங்க. நான் செய்யாத உதவியா? அதுதான பார்த்தேன். தள்ளி விட்டு போயிருவேன். சரி ஆகட்டும். ஆகையினாலே ஆரியபாலா உறங்கி கொண்டிருக்கின்றாள் பஞ்சனையிலே. தாலாட்டு பாடி எழுப்ப வேண்டும். எழுப்புகிறேன் இப்பொழுது. அடிகை அரி அரி அரியாரோ அடிகை அரி அரி அரியாரோ அம்மா புடிச்சிருக்கவும் சரி விருப்பப்பட்டு இருக்கிறாங்க. நானும் ரொம்ப ஆர்வமா. நீயும் விருப்பப்பட்டு கொடுக்கறதுல பெரிய ஆளுங்க. ஒரே நோக்கம் 16 வயசு வந்தோடனே யாராவது நம்மள வந்து தூக்குவாங்களா? எடுப்பாங்களா? உங்களுக்கு யாரும் வேற ஒண்ணுங்களா? நீங்க உட்காருங்க நாங்க பாத்துக்கிறோம். உங்களை உட்கார வச்சு நம்ம காவலாளி பாப்பியா? இந்தியரை பார்த்து கொண்டு இருக்கின்றா. இன்னமும் எழுப்பவில்லை. ஆகிய நான் மீண்டும் பாராட்டு பாட வேண்டும். காவலுக்கு பாதுகாப்பு யாரையாவது சிறை எடுத்துறவங்க அப்பா சொல்லியிருக்காருல்ல. உன்னுடைய காவல் மாதிரி யாரும் சிறை எடுக்க முடியாது. யாரும் வர முடியாது. என்ன நாட்டியம் ஆடிட்டு இருக்கேன்? ஆமா மறுபடியும் யாரோ நம்ம அரண்மனை தெரியும் ஆட ஆரம்பிச்சானா பாத்துக்க ஊரே ஆடும். அப்படியா? நீ எப்போதும் ஆடுறத நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீதான் எங்க கூடயே இருக்கில்ல. ஆமா நம்ம அரண்மனைக்கு யாரோ வந்தது போல தெரிஞ்சு புது வாடகை அடிக்குதா? புது வாடகை அடிக்குது. புது வாடகை அடிக்குதா? புதுசா பாபா போயிடுது. நீ யார கூறேனா? தம்பி மைக் அங்க இருக்கு. இது ஒண்ணு பழைய அண்ணாத்தோர் மைக்கெல்லாம் இல்ல, அங்க இருக்கு. என்னை பார்த்து யாரு கேட்கிறா? இல்லவா? ஆமா உன்னை பார்த்து கேட்கிறோம். அடி இவன் வந்ததனால தட்டி
யாருனே தெரியாது. அப்பதானே குடிச்சா அதுக்குள்ள டீ டீனா அவர் என்ன செய்வாரு? எதுக்கே வந்த? ஏன் வந்த? என்ன யார புடிச்சி? பக்கத்துல போயிராத மூஞ்சி வீங்கிறான். எப்படியா பண்ற? ஆரியபாலா என்ன இப்பொழுதுதானே பார்க்கிறாய்? ஆமா. சட்ட முன்பாக எப்படி வந்தேன் என்று தெரியுமா? எப்படி இருந்தா? கடனா மயிலாக வந்த நடி ஆரியபாலா அரியம்மலா வாரிய போலாம். தனியா செஞ்சுட்டு இருக்க. அரியமாலா அரிய போலாங்கிறாரு. நான் மயிலா வந்தியா? நீ போய் சொல்ற. நேஷனல் ஃப்ராட். நேஷனல் ஃப்ராட். அதெல்லாம் போய். அதுவும் போய் இருக்கிறான். ஆமா. அதற்கு பிறகு நான் குயிலாக வந்த அரியமாலா கூட வந்த அரியமாலா என்ன நீ கை விடுறப்ப வர வர எப்பவுமே ஆரம்பம் கை போட்டு தானே ஆரம்பிக்கணும். இங்க வா இங்க வா. ஒண்ணே அடி பிரிக்க போறா. ரொம்ப கெஞ்சாத. சாமி மாலை ஓட்டுறது கொஞ்சம் பொறுமையா இரு. இல்ல நீ அங்க நம்ப மாட்டேன். வேற எப்படி வந்த? கருப்புடையா தலைய காவல் வாங்கிருவியா? வேற எப்படி அந்த ராசமா வேற எப்படி வந்த சொல்லியா? பூரா நேஷனல் ஃப்ராட் அவுத்து விட்டுட்டு இருக்க நீ. அதற்கு பிறகு எப்படி வந்து நின்று தெரியுமா? வீலாக வந்து போய் இருக்கிறான். நம்ப மாட்டா. நான் பச்சை கிளியாய் பதுங்கிலேயே வந்து நதி பச்சை கிளியா வரும்போது ஒரு முத்துமணி மாலை போட்ட. அதற்கு பிறகு என்ன செய்தேன் என்று தெரியுமா? நான் திருமணம் செய்யக்கூடிய பெண் என்ற காரணத்தினால் என்ன செய்தேன் என்று தெரியுமா? கல்யாண பெண் என்றுமே ஆரியமாலா விளக்கெண்ணெய் போட்டு தடவிக்கிட்டா அப்படியா? முடியுமா முடியாதா?